இன்னும் 80 சவரம் நகை கேட்டேன் சார். அப்புறம் வீடு கேட்டா 80 சவரம்லாம் எங்களால் போட முடியாது. அவங்க அப்பா ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறார், கூலி வேலை தான். நீங்க எந்த நியாயத்துல இருந்து 80 பவுன் வேணும்னு கேக்குறீங்க? அப்பா நல்லா தெளிவா தான் சார் இருக்காரு. எங்களால முடிஞ்சது ஒரு 20 சவரம் தான் போட முடியும். 20 சவரன் 20 சவரமே அதிகம் தான் சார். உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே? கண்டிப்பா சார். உங்களுக்கு ஒரு 80 பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணணும்னா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளி ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அது சேர்த்து வச்சிருந்தா எங்கேயோ போயிருமே. 50 சவரம் என்ன சார், எங்கேயோ போயிருக்குமே. தப்புட்டாங்க. வருஷம் 2 பவுன் பண்ணிருக்கலாம், பண்ணல. கையில பெருசா காசு இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? லோன் எடுத்து சொல்லுங்க. லோன் எடுத்தா பண்ணுங்கிறீங்க. கடனாளியானா பரவாயில்லையா? என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார். ஐயோ, என் பிள்ளைய கடங்காரனாக்க நாங்க விட மாட்டோம் சார். அது அவங்க பிரச்சனை. தம்பியை கடங்கார ஆக்குறாங்களோ இவங்க கடங்காராங்கிறாங்க. எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும். உங்களுக்கு கடன் வாங்கி லோன் போட்டு அதை உங்க தம்பி கட்டா பரவாயில்லன்னு சொல்றீங்க. எனக்கு புரியவே இல்லை. பாசம் இருந்தா எது வேணா பண்ணல சார். அவன் கண்டிப்பா பண்ணுவான். அக்காக்குன்னா அவன் கண்டிப்பா பண்ணுவான். அதுக்குன்னு என் பிள்ளைய நீ கடங்காரனா எப்படி சரி, அவங்க நீ ஆயிக்கோ கடங்காரனா.